வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடலூரில் இன்றைய பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு. சபரீசனை பற்றியும் உதயநிதி அவர்களை பற்றியும் அவர் பேசிய விதம். அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒரு 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு செய்தி தொடர்பாளர்களாக இருப்பாங்க, அரசின் திட்டங்களை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி தந்திருக்காங்க. அவர்களுக்கு எச்சரிக்கைகளை அளிக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரிகளை அவர் பேசியது இன்றைக்கி கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயமாகுது. ஏன் அப்படி பேசுகிறார்? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதையும் தாண்டி இந்த ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற ஒன்று திட்டம் இப்போ ஏன் தொடங்குறாங்க? இதனால் என்ன நன்மை வைக்க போகுது? கூடுதலாக 50 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்கிறாங்களே, ஏன் இப்போ கொடுக்குறாங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்களை பற்றி அவர் பேசியது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் மாசாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் கேட்ட கேள்விகள் மக்களிடம் கூடுதல் கவனத்தை பெறுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ககதீன் சிங் பேடி ஆகட்டும், இல்லை அமுதா அவர்கள் ஆகட்டும், ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இவங்கெல்லாம் மிக மிக திறமை வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள். இவங்க பேர் மக்களுக்கு தெரியும், நல்லா பணியாற்றக்கூடியவங்க. இப்படி இருக்கவங்களை இன்றைக்கி அப்பாயின்ட் பண்ணி செய்தி மக்கள் தொடர்புத்துறைக்கு போட்டு, அதாவது என்னென்னா இந்த திமுகவுடைய நலத்திட்டங்கள் பல விஷயங்களை இவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு நல்ல அதிகாரிகள், ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு தவறான புள்ளி விவரங்களை மக்கள்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அடுத்து அதிமுக ஆட்சி தான் வரும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்படின்னா என்னென்ன வந்த உடனே உங்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் இதை இன்றைக்கி சொல்கிறார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 8 மாதம் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் பலம் கொளிக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், பவர் இல்லாத அதிகாரிகள். ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார், திமுகவுக்கும் அவருக்கும் பிடிச்சிக்காது, இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் சரி வராது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா டம்மியான போஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. இவர்கள் இப்போ என்னென்னா அடுத்த அதிமுக ஆட்சி வரும்போது இவங்க பலமாயிருவாங்க, இவங்க பலவீனமாயிருவாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இதுலேயே சில பேர் அடுத்து வேறு எடப்பாடி பழனிசாமிலாம் முதலமைச்சர் ஆகிட்டார், வேறு ஸ்டாலின் அவுட் ஆகிட்டார், தோத்துட்டார் அப்படின்னா உடனடியாக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சில அதிகாரிகள் உடனே பூங்கத்தோடு அவங்க போவாங்க. உங்கள் திறமைக்காக பதவி கிடைக்கணும், ஆனால் நீங்கள் நேராக போய் பூங்கொத்து கொடுத்து மண்டிக்கிட்டு பதவி வாங்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில அதிகாரிகள் எந்த விதமான இதுக்கு அவங்க நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல போஸ்டிங் போட்டால் போடுங்க, இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாலும் வேலை செய்கிறேன், அது அவங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இங்கே போட்டால் தான் போவோம்பாங்க. அண்மையில் நடந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றம் உங்களுக்கு தெரியும். ஜூன் 10ன்னு போடுறதுக்கு பதிலாக டேட் ஜூன் 10 அன்றைக்கி வருது, மே 10ன்னு போட்டிருக்கு. அப்போ அவ்வளவு கவனக்குறைவு. ஏன்னா இல்லைங்க, பலம் குளிக்கக்கூடிய துறையை எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மாப்பிள்ளை மூலிமா, வாரிசு மூலிமா, கிச்சன் கேபினெட் மூலிமா, அமைச்சர் மூலிமா நிறைய பேர் வராங்க. மாற்றி மாற்றி பண்ண வேண்டியதாகுது. அதனால் அர்ஜென்ட்டில் நைட்டோட நைட்டாக வெளியிடுறாங்க அந்த பட்டியலை. இதுதான் திராவிட மாடல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் நம்ம என்ன கேட்குறோம், இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட இந்த விஷயம் சரியாக தப்பா? திடீர்னு ஒரு 4 வருஷம் முடிஞ்சு அப்படின்னு 8 மாத தேர்தலுக்கு இருக்கும்போது தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை உங்கள் பணிகள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டால் அவங்க ஏற்கனவே பார்த்துட்ருக்க வேலையை யார் பண்ணுவா? ஒன்று, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஏற்கனவே ஒரு துறை இருக்குது, உங்களுக்கு தெரியும். செய்தி மக்கள் தொடர்புனா சினிமாலாம் போடுவாங்கள்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கார். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இவ்வளவு நாள் இல்லாமல் ஐஏஎஸ் நீங்கள் சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க, உதயநிதி சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க, உங்கள் அமைச்சர்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க, எம்எல்ஏ கவுன்சிலர் இவங்க சொன்னால், கவுன்சிலர் எம்எல்ஏ சொன்னால் மக்கள் நம்பவே மாட்டாங்க, அதுவும் கவுன்சிலர் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அப்போ இவ்வளோ பேர் பண்ணி நீங்கள் ரோட் ஷோ போய் ஒன்றும் நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறீங்க? ரொம்ப நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள், வேகமாக இயங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி, ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்லாம் மக்கள்கிட்ட பேர் வாங்கினவர், அமுதா அவர்கள் பேர் வாங்கினவங்க, ககதீன் சிங் பேடி பேர் வாங்கின, இவங்களெல்லாம் இறக்கி விட்டு இவங்க மக்கள்கிட்ட போய் ஸ்டாலின் மாதிரி ஒரு உத்தமரே இல்லை,
இந்த ஆட்சியில் மிகப்பெரிய சாதனைகள் படைச்சிருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறது நடக்காதுங்கிற டோனில் பேசுகிறார். இது ஒரு விஷயம் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொன்ன உடனே ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் என்ன நிலவரம் வரும்? ஏன்பா நமக்கு தேவையில்லாத வம்பு, 8 மாதம் இருக்குது, அடுத்து திராவிட மாடல் வருமோ இல்லையோ தெரியல, தேவையில்லாமல் வம்பை கொடுத்து விளைக்கும் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த செந்தில் பாலாஜி போகும்போது டாஸ்மார்க்கும் மின்சாரம், டாஸ்மார்க்கை வந்து 2-3 அமைச்சர்கிட்ட சிஎம் கேட்குறாரு எடுத்துக்காங்கன்னு. ஆளை விடுங்க சாமி, வேணவே வேணாம், ஏன்னா டாஸ்மார்க் உள்ள இடி வந்துருச்சு, பயந்து டாஸ்மார்க் வளம் குளிக்கக்கூடிய துறை. ஒரு அமைச்சரவை ஃபார்ம் பண்ணும்போது டாஸ்மார்க்கு பொதுப்பணித்துறையெல்லாம் பத்திரப்பதிவெல்லாம் கிடச்சா அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனால் அதையே வேணான்னு ஏன் திமுகவில் இருக்க அமைச்சர்கள் சொல்கிறாங்கன்னா பிரச்சனை. அதே போல் இப்போ இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வம்பில் மாட்டி வச்சுட்டாரா ஸ்டாலின் அப்படின்னா அப்படி தான் போலகுது. எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் பேசுகிறார். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு பதட்டம் இருக்கும். சரி, எதுவும் நம்ம தப்பு கிப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அதை அவர் வந்து வெளியிட்ட விதம் அருமை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சபரீசன் அவர்கள் தான், மாமா இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தோணி இருக்குது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஐடியா வரும் உங்களுக்கு, ஏன்னா அத்தனை வியூக வகுப்பாளர்கள் வச்சுருக்காங்க. அதிமுகவுக்கு வியூக வகுப்பாளர்கள் கிடைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து வியூக வகுப்பாளர் பற்றாக்குறை. திறமையான வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்க எல்லாத்தையுமே திமுக வாங்கிடுச்சு. கடைசி நேரத்தில் திமுக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ராபின் சர்மாட்ட பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடியுடைய பையன் மிதுன். எல்லாம் ஓகே ஆகி கையெழுத்து போடுற நேரத்தில் அப்படியே திமுக கொண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே உங்கள் மருமகனோட பென் நிறுவனம் இருக்குது, சுனில் இருக்கார், இப்படி எல்லாரும் உளவுத்துறை இருக்குது, எல்லாரும் இருந்தாலும் யாரையும் அதிமுக பக்கம் போகக்கூடாது, எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ அவங்கவுங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்கள்ல, வாங்குகிற காசுக்கு பேசணும் இல்லைங்க. உடனே சபரீசன் அவர்கள் தான் சொன்னாங்க, மாமா ஒரு அருமையான ஐடியா, உங்களுடன் ஸ்டாலின். அதான் எடப்பாடி கேட்குறாரு, உங்களுடன் ஸ்டாலின்னா இதுக்கு முன்னால் யாரோட இருந்தார்? கேள்வி வருது, கரெக்டாக இருக்குல்ல? இது இப்போ உங்களுடன் ஸ்டாலின், இதுக்கு முன்னாடி மிஸ்டு கால் கொடுத்தாவே பிஜேபி உறுப்பினர் ஆகிடலாம். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டு கால் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி உறுப்பினர் ஆகிட்டீங்க. அப்போ நிறைய கிண்டல் பண்ணுவாங்க பிஜேபிக்கு, மிஸ்டு கால் பிஜேபின்னு. இன்றைக்கி வீடு வீடாக போய் அவங்ககிட்ட போய் நம்ம கட்சியில் உறுப்பினர் ஆயிருங்க அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ மக்களை வந்து வலுக்கடை அரசியல் ஓரளவுக்கு அரசியல், ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. சில பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. இந்த மாதிரி இருக்க நிறைய குடும்பம் அப்படிலாம் இருக்கும். கிராமத்தில் பரவாயில்ல, கிராமத்தில் வந்து அது நிறைய பிரச்சனை இருக்குது. திடீர்னு பார்த்தா 70 லட்சம் பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்களாம் திமுகவில். ஒன்றும் புரியல எப்படிங்க அப்படின்னா, இல்லை வீடு விட நாங்கள் போனோம், உங்கள் திட்டங்களால் கவரப்பட்டு மக்கள் ஓட்டு போடணுமே வழிய இந்த மாதிரி வீட்டுக்கு போய் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் உறுப்பினராகி மாற்றி போட மாட்டாங்களா? யார் சொன்ன திட்டம்னு தெரியல. இது ஒரு விஷயம். இது எப்படி பேக் ஃபயர் ஆகும்? உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறத இப்போ நீங்கள் பண்ணலாமா கடைசி நேரத்துலையா? இல்லைங்க, உங்களுடன் ஸ்டாலின்கிற விஷயம் போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டுக்காரங்க திமுக பற்றி உயர்வாக பேசி உடனே உறுப்பினர் ஆனால் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது கொஞ்சம் இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி இப்போவே சொல்லிட்டாங்களாம், ஊரில் வந்து காது குத்தல் எந்த விழாவாக இருந்தாலும் பரவாயில்ல, திமுககாரங்க போய் மொய் எழுதிடணும், அவ்வளோதான். இனிமேல் மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சிங்கிறாங்கள, 4 வருஷமாக ஏற்படாத மறுமலர்ச்சி இனிமேல் நிறையா ஏற்படும். நீங்கள் வந்து இப்போ அழைப்புதல் கொடுத்தா எல்லோரும் வந்துடுவாங்க, மொய் வச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் 5000 ரூபா 10,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு அப்படிங்கும்போது இன்னும் பயமாகுது, எங்கே போகுது? அப்போ நம்ம காஸ்ட்லியான மாநிலம் ஆகிட்டோம். எப்பயுமே சொல்லுவாங்க காஸ்ட்லியான மாநிலம் வந்து பீகார்லாம் ஏழ்மையான மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ரேட்டு கம்மி. காஸ்ட்லியான மாநிலம்னா அது வந்து மும்பை தான்பாங்க. மும்பையை விட இப்போ நம்ம தான் ரொம்ப ஹை காஸ்ட்லியான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிடுவாங்க பொழுது. அந்தளவுக்கு பேசக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா எப்படா எலெக்ஷன் வரும்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. காசு கிடைக்குதா, எல்லோரும் காசு கொடுக்க போகிறாங்க. இதுபட்ட சூழ்நிலையில் எடப்பாடியுடைய இந்த வார்த்தை அருமை. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது ஒன்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? ஐயா சேகர்பாபு சொல்கிறாரு, இத்தனை முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணுறோன்ட்டு. ரைட்டு, குடமுழுக்கு பண்ணுவது அறநிலையத்துறையுடைய வேலை, பண்ணுங்க. ஆனால் பாடசாலைகள் நிறையா அமைப்பது அப்படிங்கிறது ஆண்டவனுக்கே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாடசாலைகளை எவ்வளோ கட்டினீங்க கேட்டால் அதாவது கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறங்க, கல்லூரி கட்டுறீங்க ரைட்டு, அவன் சொல்லுவான்ல ஸ்கோர் ஓகேங்கிற மாதிரி. அந்த மாதிரி கல்லூரி பணத்தில் நீங்கள் இப்போ பல்கலைக்கழகம் கட்டுங்க, அதில் வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு யார் சம்பளம் தருது? ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 150 கலைக்கல்லூரிகளில் 90 கலைக்கல்லூரிகளில்
முதல்வரே இல்லாமல் செயல்படுது. ஏன்னா முதல்வர் போட்டிங்கன்னா, முதல்வரை மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 4 கோடி செலவாகுமா. 4 கோடி உங்கள்கிட்ட இல்லை, அந்த பணம் இல்லை. ஏன்னா தகுதி இப்போ பிரின்ஸ்பாலை போடலைன்னா அது கம்மியாக சம்பளம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும், அதாவது வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, என்ன ஆகிட்டு இருக்குது. பிடிஆர் அவர்கள் நீங்களும் உங்கள் பையன் உங்கள் மருமகனும் உங்கள் இவங்களும் 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டதா சொன்னார் அப்படின்னு அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகிறார். சொன்னது நான் இல்லைங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சொல்கிறது நான் இல்லைங்க, அமைச்சர். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு எடுபடும். என்ன ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உரிமை தொகைன்னு சொல்கிறீங்க. அந்த உரிமை தொகையை கொடுக்க வச்சதே நாங்கள் தான். ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் கழிச்சு தான் கொடுக்குறீங்க. அதை விட கரெக்ட். இப்போ சில பேர் உள்ள சேர்க்குறங்கிறீங்களே, அப்போ இத்தனை மாதமாக அவங்களுக்கு அந்த பணமே கொடுக்கல, திடீர்னு உள்ளே சேர்க்குறீங்க. அந்த உள்ளே சேர்க்குறவங்களுக்கு மொத்தமாக பணம் கிடைக்குமா, இல்லை அந்த பணம் வேஸ்ட்டாக போயிடுமா? வரக்கூடிய தேர்தலில் உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்கு தான் இதை பண்ணுறாரு அப்படின்னு இவ்வளவும் பேசுகிறார். அப்போ இந்த ஆட்சிங்கிறது யாருக்காக? இப்போ தான் இந்த ஆட்சியில் கண்ணு தெரிஞ்சதா? தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நடப்பது எதுவுமே தெரியல. நடப்பது எதுவும் தெரியாமல் இந்த ஆட்சி ஒரு அலங்கோலமான ஆட்சி. விசைத்தறி தொழிலாளர்கள் ஆகட்டும், அப்புறம் வந்து சிறு குறு தொழிலாளர்கள் ஆகட்டும், இவர்கள்லாம் மிக மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, இந்த ஆட்சி தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். நம்ம யோசிக்கிறோம், எப்படிங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இன்னொன்று காலையில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், பிஜேபி நாங்களும் கூட்டணி, ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ மேலே வந்து பிஜேபியோட பேசாமல் இதை சொல்ல மாட்டார். இன்னொரு பக்கம் அண்ணாமலை வேறு சொல்லிட்டார், ஆகஸ்ட் மாதம் பேசுகிறேன், அதிமுக கூட்டணின்னு கேட்குறாங்க, ஆகஸ்ட் மாதம் பேசுகிறேன்ட்டு ஒரே வரியில் முடிச்சிட்டார். அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணி பிஜேபி வச்சுருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற மாதிரி இருந்தால், இல்லை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னா அண்ணாமலை இந்நேரம் பேச விட்டுருப்பாங்க. அமித்ஷா என்ன நினச்சார், எப்படியும் எடப்பாடி கூட்டணிக்கு வந்துட்டார், இனிமேல் வெளில போக முடியாது, கூட்டணி ஆச்சுன்னு சொல்லுவோம், இனிமேல் எடப்பாடி என்ன பண்ணுவார்னு அவர் நினைக்கிறாரு. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நான் தான் ஆச்சு, அதுக்கு ஒத்துக்கிட்டால் கூட்டணி, இல்லைன்னா எப்போ நான் கூட கழட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், இடி அனுப்புறது எதனாலும் சந்திக்க தயார்னு அவர் ஒரு முடிவில் இருக்கார். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி அமித்ஷா எடப்பாடியிடம் கண்டிப்பாக விட சொல்கிறது தான் கேட்பார். அப்படி இல்லாமல் அமித்ஷா இன்னமும் இல்லைல்ல நாங்கள் கூட்டணி ஆச்சுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி ஒரு காலம் ஒத்துக்க மாட்டார். நடுவில் கூட கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தப்பை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நம்ம நினைக்கிறோம். மற்றபடி எடப்பாடி பழனிசாமியுடைய இன்றைய பேச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன பேப்பர் தான் வச்சுருக்காரு, பெருசாக அதை பார்த்து கூட படிக்கிறதில்ல. சரளமான பேச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டம். நீங்கள் கேட்கலாம், என்னங்க எல்லாம் கூட்டம் வந்த கூட்டம் தான், அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் வேணும்ல. வந்து அண்ணாமலையும் தான் நம்ம பிஜேபின்னு தான் போடுறாங்க நிறைய இடத்துல, ஆளே நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் மற்ற கட்சிகளை தாண்டி திராவிட கட்சிகள் ஆள் திரட்டக்கூடிய அளவுக்கு ஆள் இருக்காங்கல்ல. அதனால் எடப்பாடி இன்னொன்றுங்க, நீங்கள் என்ன தான் கூட்டம் நீங்கள் ஆள் கூட்டம் சேர்த்தா கூட மக்கள் பார்வையில் அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம், அந்த கூட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இம்பேக்ட் இருக்குல்ல. இப்போ அதிமுக பற்றி நம்ம பேசுகிறோம், இவ்வளோ நாள் பேசினோமா, எதிர்க்கட்சி அரசியல் சரியாக செய்யலைன்னு சொன்னோம். இன்றைக்கே நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி காலையில் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறாங்க, உடனே பாயிண்ட்டாக சொல்கிறார். அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் தான். இனிமேல் என்ன நடக்கப் போகுது என்று தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.